முதலைக்குளம் பல்லாக்கு ஒச்சாத்தேவர் இக்கோவிலை கொண்டு சென்று கஸ்பா முதலை குளத்தில் கட்டியுள்ளார். பின்பு இங்கிருந்து அவர் வம்சத்தில் சிலர் நடுமுதலை குளத்திற்கும் வகுரணி சந்தைப்பட்டிக்கும் கொண்டு சென்று கோவிலை கட்டியுள்ளனர். மேலும் நடுமுதலைக்குளம் கிழக்கு தெருவில் வாழ்ந்து வரும் வீரணத்தேவரின் இளை பேச்சியும் அவள் அண்ணன் விருமாண்டியும் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பாலாறு, நொய்யாறு, கொள்ளிடம், காவேரி கடந்து மட்டையான் பொட்டல் என்ற இடத்திலே தங்கி பூஜை செய்தார்கள். ஆனால் அந்த இடம் பூஜைக்கு சரியான இடம் இல்லை என்றும் தான் மட்டும் மலையாள நாட்டுக்கு சென்று பார்த்து வருவதாக கூறி ஆறாம்புலி கோட்டைக்கு சென்று விட்டார் விருமன். அவ்வாறு சென்ற விருமன் திரும்பி வராததை அடுத்து பேச்சி தன் சேனைகளுடன் தென் திசை நோக்கி நாகமலை கணவாய் கடந்து வந்தார். அப்போது தனக்கு எதிரே சில மனிதர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்த்த பேச்சி ஒரு கிழவியாக உருமாறினாள். அக்கிழவியை பார்த்து மனமிறங்கிய அம்மனிதர்கள் அவளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்திட எண்ணி கிழவியை எவ்வாறு தூக்குவது என யோசித்துக் கொண்டிருக்கும் போது கிழவியாக இருந்த பேச்சி அந்த பாறைக்கு பின்னால் பார்க்கச் சொன்னார். அவ்வாறே அவர்கள் பார்த்த பொழுது ஒரு பல்லக்கு இருப்பதை கண்டு வியந்து அந்த கிழவியை அதில் அமரச் செய்து தூக்கி வந்தனர். கருமாத்தூர் காட்டிற்குள் சந்தன பொய்கை அருகே வந்து பல்லக்கை வைத்தனர். அந்த இடம்தான் தான் தங்குவதற்கு சரியான இடம் என்று எண்ணிய பேச்சி மண்ணையும் பொன்னையும் சோதித்து பார்த்தபோது பொன்னை காட்டிலும் மண் மகிமை மிக்கதாக இருந்தது. இதுவே தான் தங்குவதற்கு சரியான இடம் என்றெண்ணி கிழவி பேச்சியாக மாறி தன்னை பல்லக்கில் தூக்கி வந்தவர்களை நீங்கள் யார் என்று கேட்க வந்தவர்கள் முதலைக்குளம் ஒச்சாத்தேவர் என்று பதில் சொன்னார்கள். அதற்கு பேச்சி இனிமேல் நீ பல்லாக்கு ஒச்சாத்தேவர் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி ஊருக்கு அனுப்பி வைத்தார். பின்பு அந்த இடத்தில் தங்கி பூஜை செய்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் இருந்த பேய்காமன் சங்கு ஜெயண்டி சத்தத்தை கேட்டு அங்கு வந்து யார் நீ, என் எல்லைக்குள் என் அனுமதி இல்லாமல் தங்கி இருக்கின்றாய் என்று கேட்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும், இல்லையென்றால் அனைவரையும் கொன்று விடுவேன் என்று கூறி சென்றார். செய்வதறியாமல் திகைத்த பேச்சி ஆறாம்புலி கோட்டை சென்று தன் அண்ணன் விருமனை அழைத்தாள். அதற்கு விருமாண்டி இங்கு எனக்கு 3 கால பூஜை உட்பட தினமும் ஒரு சூலி பெண்ணும் 3 கடாய்களும் அளிக்கிறார்கள், அதுபோல் தர இயலுமா என்று கேட்டார். பேச்சி 6 கால பூஜை தருவதாக கூறி விருமனை அழைத்து வந்து தன் பூஜையை தொடங்கினார். உடனே பேய்காமன் யார் இவள், இவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லையே என்ற ஆங்காரத்தில் வந்து அவர்களை தாக்க பார்க்கிறார். அப்போது விருமாண்டி எதிர்த்து தாக்கி இருவருக்கும் இடையே சண்டை நடக்கிறது. இரு சாமிகள் சண்டையிடுவதால் பூமி அதிர்கிறது. சொக்கரும் அழகரும் மத்தியஸ்தம் செய்யுமாறு முருகனை அனுப்பி வைத்தனர். முருகன் இருவரையும் அழைத்து மேற்கில் தொட்டப்ப நாயக்கனூர் படிவாசலில் கொடி ஒன்று ஊண்டி வைப்போம், அக்கொடியை விருமன் எடுத்து வர வேண்டும். கிழக்கில் மொட்டை கோபுரத்தில் கொடி ஒன்று ஊன்றப்படும், அதை பேய்காமன் எடுத்து வர வேண்டும். முதலில் யார் வருகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படும் என்று கூறி விருமாண்டிக்கு நொண்டி குதிரையை கொடுத்தார். விருமாண்டி கொடியை எடுத்துக்கொண்டு முதலில் வந்துவிட்டார். மேலும் கொக்குளத்திற்கு கட்டுப்பட்ட 2 கிராமங்களையும் தாண்டி கொடியை ஊன்றினார். அப்போது பேய்காமனுக்கு ஆதரவாக பேசிய முருகன் நீ சுற்றி வந்த கொக்குளம் மேலத்தெருவை மட்டும் பேய்காமனுக்கு விட்டுத்தர வேண்டும் என விருமனுக்கு உத்தரவிட்டார். உடனே பேச்சி முருகா, ஏற்கனவே நொண்டி குதிரையை கொடுத்து இப்போது விருமாண்டி சுற்றி வந்த எல்லையிலும் பங்கு கொடுக்க சொல்லி ஓரவஞ்சனையாக நீ தீர்ப்பு தந்துள்ளாய். எனவே இனி எக்காலத்திலும் என்னை வணங்கும் மக்கள் உன்னை வணங்க மாட்டார்கள் என்று ஆவேசம் கொண்டு கூறினார். அன்று முதல் கருமாத்தூர் மூனுசாமியை வணங்குகின்ற மக்கள் முருகனை வணங்குவது இல்லை. இது இன்று வரை நடைமுறையில் இருக்கின்றது. இவ்வாறாக மத்தியஸ்தம் செய்த இடம் இன்று தேனி ரோட்டில் ரயில்வே கேட் அருகில் மீனாட்சிப்பட்டியில் உள்ள மத்தியஸ்து கருப்பு கோவில் ஆகும். தீர்ப்புக்கு பிறகும் கூட பேய்காமனால் தனக்கு தொல்லைகள் வரும் என்று பயந்த பேச்சி தன் அண்ணன் விருமனை என்றென்றும் தன்னுடனேயே வைத்துக் கொள்ள திட்டம் ஒன்றை தீட்டி பூஜைக்கென்று போடப்பட்டிருந்த பந்தலில் பெரிதாக குழி ஒன்றை வெட்டி அதற்குள் 2 பூதங்களை மறைந்திருக்குமாறு உத்தரவிட்டார். விருமனை குழிக்கருகே அழைத்து வந்து தனது மோதிரம் விழுந்ததாக பொய் சொல்லி குழியை காட்டினாள். குழிக்குள் இறங்கிய விருமன் மோதிரத்தை தேடத் தொடங்கிய போது குழிக்குள் பதுங்கியிருந்த 2 பூதங்களும் சட்டென பாய்ந்து சங்கிலியால் விருமனை கட்டி போட்டன. குழிக்கு மேலிருந்த 2 பூதங்கள் பெரிய பட்டியக்கல்லை போட்டு அந்த குழியை மூடின. அந்த பட்டியக்கல் பேச்சி சன்னதிக்கு அருகில்
குதிரை சிலைக்கு பின்பு இன்றும் இருக்கின்றது. விருமனுக்கு 6 கால பூஜை செய்வதாக கூறி அவனை அழைத்து வந்த பேச்சி அவ்வாறு செய்யாமல் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி கடைசி வெள்ளி உச்சிக்கால பூஜையை மட்டும் செய்து வந்தாள். அப்பழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஆடி கடைசி வெள்ளி இரவு 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடைபெறும். பூஜை செய்தவற்றை மேலே தூக்கி எறிவார்கள். எரியப்பட்ட பொருட்கள் கீழே வராது என்பது ஐதீகம். இவ்வாறாக பேச்சி, விருமன், இதர துணை தெய்வங்கள் இங்கு குடிகொண்டு இம்மக்களை காத்து வருகின்றனர்.